பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தமிழ் புத்தாண்டு துன்முக்கி வருஷம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி வரிசையாக ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புது வருஷம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வருகிறோம். கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல வருஷம் என்றால் இந்த வருடம் முழுவதுமே கிரகங்களெல்லாம் சாதகமாக இருக்கின்றன. ஏப்ரல் 14ஆம் தேதி புது வருடம் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையிலே குரு மறைவு பெற்றிருக்கிறது. ஏப்ரலில் ஒரு பாதி, மே, ஜூன், ஜூலை 3 மாதங்கள். இந்த 3.5 months 3.5 மாத காலத்திற்கு உங்களுக்கு சற்று சுமாரான ஒரு கிரக நிலவரம் என்று சொல்லலாம். அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்று ராசிக்குள் குரு வருகிறது. ராசிக்குள் வரும் குரு உங்களுக்கு நன்மை செய்யும். ஜென்ம ராசிக்குள் குரு வருவதால் ஜென்ம குரு என்று அதை சொல்வார்கள். ஒரு சில ராசிகளுக்கு ஜென்ம குரு வந்தால் அது சில சிரமங்களை கொடுக்கும். ஜென்ம குருவால் கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கன்னி ராசிக்கு அப்படி செய்யாது. கன்னி ராசியை பொறுத்தவரை குரு ராசிக்குள் வரும்பொழுது நிச்சயமாக எந்தவித இன்னல்களும் ஏற்படாது, பின்னடைவும் ஏற்படாது. 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த முதல் 3.5 மாதம்தான் இந்த வருடத்திலே சற்று சுமாரான நேரம். துன்மிக்கி வருடம் ஆரம்பித்து 3 மாதம் 20 நாள் வரையிலே ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. விரய குரு என்பதால் இது செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும். 1000 ரூபாயில் முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா அது 2000 ரூபாயில் போய் நிற்கும். பட்ஜெட் இழுத்துரும். எனவே அந்த ஜென்ம குரு காலத்திலே இப்பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய ராசிகளிலே கன்னி ராசியும் ஒன்று. சுப கிரகம் கேந்திரம் ஏறினால் கேந்திராதிபத்திய தோஷம் என்று ஒன்று உண்டே, அது ஒன்றும் கெடுதல் செய்யாதா என்ற ஒரு கேள்வியை சிலர் கேட்பார்கள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய உபய ராசிகள் 4ற்கும் இந்த குரு புதன் கேந்திர ஸ்தானங்களிலே நின்றால், சுபகிரகம் கேந்திராதிபதியாக வந்து கேந்திர ஸ்தானத்தில் நின்றால் அது கேந்திராதிபத்திய தோஷம் என்னும் ஒரு தோஷத்தை அடைகிறது என்பது உண்மை. ஆனால் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அவ்வாறு தீமை செய்வதில்லை. ஜனனகால ஜாதகத்திலே குரு ராசியிலே இருந்தால் ஓரளவு சில பேருக்கு அந்த தசை வரும்பொழுது ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் கோச்சாரத்திலே குரு இப்பொழுது ராசிக்கு வருகிறது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி என்று. அந்த 2ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். மிகப்பெரிய ஒரு நன்மை என்னவென்றால் ராசியில் இருக்கும் குரு 5, 7, 9 ஆகிய 3 இடங்களை பார்க்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அதை பார்த்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இடமும் அதுதான், நண்பர்களை குறிக்கும் இடமும் அதுதான். வெறும் மனைவி மட்டுமல்ல, கணவர் மட்டுமல்ல. 7ஆம் இடம் என்பது நாம் யார் கூடலாம் சேர்ந்து தொழில் பண்ணுறோம், யார் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறோம், யாரோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது ஆகஸ்ட் 2 முதல். ஆகவே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வெகு அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் வருகிறது. திருமண வயதிலே இருந்து இன்னும் திருமணம் ஆகாமல் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது. திருமணத்திற்கு நேரம் வந்துவிட்டால் நாம் இன்னாரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய தலையெழுத்து இருந்தால் அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிவாங்களாம். நான் நிறைய ஆண்களை பார்த்துருக்கேன். எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏதாவது குற்றம் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயா ரொம்ப குட்டையாக இருக்கு அந்த பொண்ணு அப்படிப்பாங்க, லில்லிபுட் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொன்று பார்த்தா அது என்ன ஒரே ரவுண்டாக என்னமோ மூக்கில் காம்பஸை வச்சு ஒரு சுற்றின மாதிரி ரவுண்டு ஃபேஸ், எனக்கு பிடிக்கல அப்படிம்பா. அப்புறம் இன்னொன்று பார்த்தா ஐயோ வாழைக்காய் முஞ்சேட்டாக இருக்குது, இவ்வளோ நீளம், மோவாக்கட்டை சைக்கிளை அப்படிம்பா. இப்படியே ஒவ்வொன்றத்துக்கும் மூக்கு சப்பையாக இருக்குது, நிறம் மட்டு, ஒரு கண்ணு என்ன பார்க்குறது, இன்னொரு கண்ணு அங்கே எங்கேயோ பார்க்குறது, இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. அந்த வேலை வந்துருச்சு, டைம் வந்துருச்சுன்னா அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு அது அப்படியே ரத்தி ரொம்ப திலோத்தம மாதிரி தெரியும். டைம் தான். இதை விட உண்மையிலே நல்லா இருக்கிற பண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணவங்க அதை பார்த்த உடனே சரின்றாங்க.